கிறிஸ்துவமான சகோதர சகோதரிகளே, உங்களையாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இவருடைய சமாதானம் உண்டாவதாக வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய தலைப்பு சபைக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் உபத்திரவங்கள் வருகிறது, அது எப்படி வருகிறது என்பதை குறித்த உண்மையான சபை மக்களுக்கு உபத்திரவங்கள் கட்டாயம் உலகத்திலே வருகிறது. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக இடங்களில் பேசியிருக்கிறார். அந்த உபத்திரவங்கள் எப்படி வருகிறது, ஏன் வருகிறது, ஏன் அதை தேவன் அனுமதிக்கிறார் என்பதான அப்படிப்பட்டதான அவைகளை குறித்த ஒரு பாடம். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த போது பரலோகத்திலிருந்து தூத சேனைகள் கூட்டமாக வந்து இங்கே பூமியிலே ஆர்ப்பரித்து ஒரு பாடலை பாடினார்கள். அப்பொழுது பாடும்போது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்கள் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று லூக்கா 2:14 நாம் படிக்கிறோம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது தேவனுக்கு மகிமை உண்டாகவும் பூமியிலே மனுஷர்கள் மேல் ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் உண்டாயிருக்கும்படியாகவும் வந்தார் என்று தூத சேனையாக வந்து ஆர்ப்பரித்து பாடினார். தூதர்கள் இந்த பூமிக்கு சொன்ன செய்தி பரலோகத்தின் செய்தியாக நாம் பார்க்கிறோம். பூமியிலே சமாதானம் உண்டாகும். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லும்போது ஏசாயா 9:6 அவர் சமாதான பிரபு என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். சமாதான பிரபு, சமாதானத்துக்கு காரண சமாதான பிரபுவாக இருக்கிறார் என்று அங்கே தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே பார்க்கும்போது உலகம் முழுவதிலும் சமாதான குறைவுகள், குடும்பங்களில் சமாதான குறைவுகள். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த இஸ்ரேல் தேசத்திலேயே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த பரலோகத்திலிருந்து வந்த செய்தி பூமியிலே சமாதானம் உண்டாகும் என்ற இந்த செய்தி எப்பொழுது உலகத்துக்கு வரும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில இருக்கும்போது ஒரு இடத்துல சொல்லும்போது, நான் சமாதானத்தை உண்டாக்க வரவில்லை, பிரிவினையை உண்டாக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 10:34 பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்புவார். இல்லைங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டது. தூத சேனைகள் வந்து பரலோகத்தின் செய்தியாக மனுஷர்கள் மேல் பிரியமும் சமாதானம் உண்டாவதாக என்று பாடினார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நான் சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்து
அதிக லூக்கா 12ஆம் அதிகாரம் 51 53 வசனங்களில் கூட இதை குறித்து அங்கே பேசுகிறார். சமாதானம் அல்ல, பிரிவினை, பட்டயம் என்று பேசுகிறார். அதிலே 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் எப்படி எனில் அந்த சமாதான குறைவு எப்படி வரும் என்று, அந்த பிரிவினை எப்படி வரும் என்று அங்கே சொல்கிறார். எப்படி எனில் மகன் தகப்பனுக்கு விரோதமாகவும் மகள் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் மாமியாருக்கு விரோதமாகவும் பிரிவினை உண்டாக்கும் என்று சொல்கிறார். இப்போ வேதம் இப்படியாக இரண்டு விதமாக பேசுகிறது. சமாதானத்தை உண்டாக்க வந்தேன், சமாதான பிரபு, பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று ஒரு இடத்திலும், நான் சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் என்று இன்னொரு இடத்திலும் சொல்லும்போது இது ஒரு குழப்பமாக இருக்கிறது, எதிர்மறையாக இருக்கிறது. இது என்ன என்று நாம் பார்க்கும்போது, இதை நாம் நிதானமாக ஆராய்ந்து பார்க்கும்போது இதில் இருக்கிற உண்மை என்ன என்பது குறித்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதாவது சுவிசேஷம் என்றாலே நற்செய்தி. நற்செய்தி சமாதானத்தின் செய்தி என்றுதான் சொல்லப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் என்றால் லூக்கா எழுதின நற்செய்தி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் என்றால் மத்தேயு எழுதின நற்செய்தி என்றுதான் வேதம் அங்கே எழுதப்படுகிறது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு தேவன் நற்செய்தியை சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு தேவன் கொடுத்த அடுத்தது ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் கொடுத்த கட்டளை என்ன என்று நாம் பார்க்கும்போது அதை குறித்து படிங்கள். மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ண. ஆண்டவர் இயேசு அவரை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய மகத்துவங்களை குறித்து அவர் பேசின செய்திகளை பேசி மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கட்டளையாக கொடுக்கிறார். முதலாவது அவர் போதனைகளை கேட்க வேண்டும், கேட்டு அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அதன் பிறகு மற்றவர்களுக்கு நாம் போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை முதலாவது அவரை பின்பற்றின சீசர்கள், அப்போஸ்தலர்கள் அப்படியே அவருடைய போதனைகளை கேட்டார்கள். அதன்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டு
எங்கும் உபதேசம் பண்ணுகிறவர்களாக இருந்தார். இப்படி உபதேசம் பண்ணுவது எதற்காக என்று பார்க்கும்போது, தேவனுடைய அன்பை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நீதி நியாயங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமாக நாம் எப்படி வாழலாம் என்பதை குறித்து மற்றவர்களுக்கு போதித்து அவர்களை தேவனோடு ஒரு சமாதானத்தை உண்டாக்க அந்த வார்த்தைகள் பிரயோஜனப்பட வேண்டும். அவர்களுக்கு போதிக்கிறவர்கள் ஒரு தூதுவர்களாக, ஒரு அம்பாசடர்ஸ் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு தூதுவர்களாக இருந்து தேவனுடைய சட்டத்திட்டங்கள் நீதி நியாயங்களை போதித்து அவர்களை நல்வழிப்படுத்தும்படியாக ஆண்டவர் இயேசு முதலாவது சீசர்களுக்கு கட்டளையிட்டார். இதை குறித்து 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் 2 கொரிந்தியர் 6 நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாக இல்லையா? ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக என்றால் தூதுவர்கள் என்று மொழிபெயர்த்து ஸ்தானாபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அப்போ இந்த முழு மனுக்குலமும் தேவனுக்கு சத்துருக்கள் போல இருக்கிறார்கள். அந்த சத்துருக்களாக இருக்கிற ஜனங்கள் இந்த உபதேசங்களை கேட்டு கீழ்ப்படிந்து தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். அதற்குத்தான் இந்த போதனை. அதுதான் ஆண்டவர் இயேசு சீசர்களுக்கு கட்டளை கொடுத்தார். நீங்கள் சென்று பிரசங்கியுங்கள். அவர்களுக்கு முதலாவது போதிக்கப்பட்டது. அவர்கள் அப்படியே சென்று பிரசங்கித்தார்கள். இந்த போதனைகளை கேட்கும்போது உலகம் அவர்களை அநேகர் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை நிராகரித்தார்கள். ஏனென்றால் உலகமே சாத்தானுக்குள் உலாங்கனுக்குள் கிடக்கிறது என்று நம்ம வேதத்தில் இருக்கிறோம். சாத்தானுடைய கட்டுப்பாட்டிலே உலகம் இருப்பதனால இந்த தேவனுடைய நீதி நியாயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருவரும் தயாராக சிலர் ஏற்றுக்கொண்டார்கள். 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் உலாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று நாம் படிக்கிறோம். அப்போ சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மக்கள் தேவனுடைய வார்த்தைகளை போதனைகளை கேட்டுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை. இப்போ இந்த தேவனுடைய வார்த்தை சுவிசேஷம் நற்செய்தி என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கும்போது, மனுஷன் நீதி உள்ளவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக, அன்பில் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. இதை குறித்து அநேக வசனங்கள் மூலம் நாம் பார்க்கும்போது ரோமர் 2ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 17 சொல்லப்பட்டிருக்கிற ரோமர் 12:17
ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதவர்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். சரிங்களா? இப்போ எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் நாம் யோக்கியமாக நீதியாக நடந்து கொள்ள வேண்டும். தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. மற்றவர்கள் தீமை செய்தாலே நீங்கள் தீமை செய்யாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே அடுத்த 19ஆம் வசனத்தில் பழி வாங்காதிருங்கள், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். அடுத்த 20ஆம் வசனத்தில் சத்துரு பசியாக இருந்தால் கூட அவனுக்கு நீ போச்சனம் கொடு, அவனுக்கு பானம் கொடு. அப்படியே ஆண்டவர் இயேசு மலை பிரசங்கத்தில் அநேக போதனைகளை செய்கிறார். நீங்கள் உள்ளது உள்ளதுன்னு சொல்லுங்கள், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள், கூட்டி குறைத்து பேசாதிருங்கள். அப்படியே தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. இப்படி அவருடைய போதனைகள் ஒரு நீதி நியாயம் தீமைகளை சகித்து நாம் வாழ வேண்டும், நீதியில் நடக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. இது இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானின் ஆளுகைக்குள் இருக்கிற மக்களுக்கு அது ஏற்புடையதாக இல்லை என்றால் அவர்கள் அநீதியில் பிரியப்படுகிறவர்களாக இருந்தார். உலகமே அப்படியாக இருக்கிறது. இன்னும் ஆண்டவர் இயேசு மிகவும் அழகாக சொல்லும்போது மத்திய 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அங்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். படிக்கிற வசனம், ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனம். பார்த்தீங்களா? மனுஷர் உங்களுக்கு எதை செய்யணும்னு நீங்க விரும்புகிறீர்களோ அதே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யணும். இதுதான் நியாயப்பிரமாணம், இதுதான் தேவனுடைய பிரமாணம், தீர்க்கதரிசனம் எல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக. அப்போ இன்னொருவர் நம்மை கோபப்படுத்தவோ இல்லாவிட்டால் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதற்கோ நாம் விரும்ப மாட்டோம். நம்மிடத்திலே மற்றவர்கள் நீதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நாம் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் முதலாவது அப்படியாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதே நீங்கள் மற்றவர்களுக்கும் இன்னும் இதைவிட மேலாக இந்த சுவிசேஷ இயக்கத்தில் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு இன்னும் அதிகமான போதனை, ஆழமான போதனை எப்படி கொடுக்கப்படுகிறது என்றால் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவை போல நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த வசனம் சொல்லு. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது போல ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து. அப்படி என்றால் நாம் கிறிஸ்துவை போல பலியின் ஜீவியம் ஜீவிக்கிறோம், அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் பலி செலுத்துகிறவர்களாக. பலி என்றால் நம்மையே நாம் பலி செலுத்துவோம். பலி அப்படி என்றால் நம்மளே நம்ம மற்றவர்களுக்காக கொண்டு போட்ட வேண்டும், நாம் செலுத்த வேண்டும் என்று அல்ல. அது என்னவென்றால் பலி தியாகம். நமக்கு இருக்கிறவைகளை நாம் தியாகமாக செய்ய வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும். இதற்கு நல்ல ஒரு உவமையாக சொல்லும்போது தாலந்துகள் விஷயத்தில்
சொல்லப்படுகிறது. அதாவது ஆண்டவர் இயேசு கடைசியாக இந்த காரியங்களை சொல்லுகிறார். மத்திய 25ஆம் அதிகாரத்தில் 14 இந்த காரியம் சொல்லப்படுகிறது. அவர் பரலோகத்துக்கு எழுந்தருளி போவதற்கு முன்பதாக, மரணத்துக்கு முன்பதாக இந்த காரியங்களை பேசுகிறார். அங்கே சொல்லும்போது தாளந்துகள் அவரவர் திறமைக்கு தக்கதாக கொடுக்கப்படுகிறது. ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1. இப்படி தாளந்துகள் கொடுக்கப்படுகிறது. தாளந்துகள் இல்லாமல் ஒருவரும் இல்லை. இந்த தாளந்துகளை செலவு பண்ணி நாம் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும். தேவனுக்கென்று நாம் அவைகளை செலவிட வேண்டும். தேவனுக்கென்று நாம் ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறோம். இதுதான் பலி செலுத்துவது. இது தாளந்து என்று சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அங்கே 5 தாளந்து என்றால் என்ன? 5. முதலாவது நமக்கு ஒரு லைஃப் டைம் கொடுக்கப்படுது. நம்முடைய டைம், காலம், நம்முடைய நேரம், வாழ்க்கை. அடுத்ததாக நமக்கு கொடுக்கப்படுகிற ஆரோக்கியம், ஞானம், நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ், இல்லைட்டா அடுத்ததாக நம்முடைய பணம், பொருள், இவைகள் எல்லாவற்றையும் நாம் பலி செலுத்துகிறவர்களாக, தேவனுக்காக நாம் அவைகளை செலவிடுகிறவர்களாக, செலவிட்டு நாமத்துக்காக நாம் நிற்க வேண்டும். இதுதான் அந்த தாளந்து. இது சுவிசேஷ யுகத்திலே கட்டாயமாக எல்லாரும் செய்ய வேண்டும் என்பதாக அவரை பின்பற்றுகிறவர்கள், குறிப்பாக ஞானஸ்நான உடன்படிக்கை செய்தவர்கள் அதை கட்டாயம் செய்ய வேண்டும், பலி செலுத்த வேண்டும். இந்த ஞானஸ்நான உடன்படிக்கை குறித்து நாம் படிக்கும் போது ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் அவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி, நாம் தண்ணீரிலே மூழ்கி உடன்படிக்கை செய்து, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இனி மதித்தேன். அங்கே தண்ணீரில் அப்படியே நாம் மூழ்கும்போது அது மரணத்துக்கு அடையாளமாக அது சொல்லப்படுகிறது. 3ஆம் வசனத்திலிருந்து ரோமர் 6:3 நாம் படிக்கும்போது 2 வசனம் படிக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நாம் அவரோட மரித்தோம், நாம் அவரோட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று சொல்கிறோம். அப்படியாக அந்த ஞானஸ்நானம் என்பது நாம் மரித்தது போல, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டோம், ஆனாலும் நாம் ஜீவனோட. அப்போது இந்த ஜீவனோட இருப்பது அவருக்காக ஜீவிப்பதற்காக, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாவத்திற்கு என்று நாம் மரித்தோரில் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும். புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். அப்படியே 11ஆம் வசனத்தில் அப்படியே நீங்களும் உங்களுடைய பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ நம்ம இப்போ ஜீவித்திருக்கிறது தேவனுக்கென்று. நமக்கென்று வாழ்ந்தது நாம் மரித்து விட்டோம், தேவனுக்கென்று நாம் பிழைக்க வேண்டும். இதுதான் பலியின் ஜீவியம். நாம் எல்லாவற்றையும் நம்முடைய தாளந்துகளை தேவனுக்கென்று பயன்படுத்தி அவருக்கென்று வாழ வேண்டும்.
அதை கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கூட அதை சொல்லப்பட்டிருக்கிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் அல்ல, நான் மரித்து விட்டேன், கிறிஸ்துவர்கள் பிழைத்திருக்கிறார். நான் தேவனுக்கென்று வாழ்வேன். இதுதான் ஞான அர்த்தமாக இருக்கிறது. ஞான ஸ்நானம் உடன்படிக்கை செய்துவிட்டு நாம் மீண்டும் பழையது போல நமக்கென்று உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இந்த தாளந்து ஓமேக வந்து அங்கே எஜமான் கணக்கு கேட்கிறார். நான் உனக்கு கொடுத்தேனே அந்த தாளந்து, நீ என்ன செய்தாய், எப்படி அதை பிரயோஜனப்படுத்தினாள் என்று கணக்கு கேட்கிறார். 10:25-19. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனை எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். பார்த்தீங்களா, எஜமான் நிச்சயமாக கணக்கு கேட்பார். என்ன செய்த? நான் உன்னை அழைத்தேன், உனக்கு சத்தியங்களை கொடுத்தேன், நீ வந்தாய், ஞானஸ்நானம் மூலம் உடன்படிக்கை பண்ணினாய், நீ என்ன செய்தாய்? உனக்கு நான் டைம் கொடுத்தேன், சத்தியத்தை கொடுத்தேன், எல்லா சூழ்நிலைகளையும் கொடுத்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? நீங்களா அப்போஸ்தலன் பேதுரு எழுதும்போது நாம் நல்ல ஒரு உக்கிரானக்காரன் போல இருந்து நாம் அதை செலவிட வேண்டும் என்று எழுதுகிற 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். பகிர்ந்து கொடுக்கணும். நாம் அறிந்து கொண்ட சத்தியங்களை, தேவன் நம்மேல் காட்டின அன்பை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அடைந்த பலி தியாகம் எவ்வளவு மேன்மையானது என்று நாம் அறிந்து கொண்ட சத்தியத்தை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். அதற்காக நாம் எல்லா சோர்ஸ் நம்முடைய நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நாம் செலவிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது எஜமான் வந்து கணக்கு கேட்பார். நிச்சயமாக ஒரு நாள் கணக்கு கேட்கப்படும். நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக நாம் ஞானஸ்நான உடன்படிக்கை எடுத்துக் கொள்கிறேன். நமக்கு அந்த பொறுப்பு கட்டாயம் கொடுக்கப்படுகிறது. எந்த ஒரு வேலை ஸ்தலங்களிலும், கம்பெனிகள், அரசு அலுவலகங்கள் எதில் இருந்தால் கூட அந்த வேலையிலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பு நிச்சயமாக இருக்கிறது. அதை சரியாக செய்ய வேண்டும். செய்தால்தான் அதற்குள்ள ஒரு ஆதாயத்தை, கூலி நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த ஓமையிலே ஆண்டவர் இயேசு சொல்லும்போது 5 தாளந்து பெற்றுக்கொண்டவன் இன்னொரு 5 தாளந்தை சம்பாதிக்கிறான். அவன் பொறுப்போடு அந்த வேலையை செய்வான். அதே 2 தாளந்தை பெற்றுக்கொண்டவன் கூட இன்னொரு 2 தாளந்தை அவன் சம்பாதித்தான். அவனும் பொறுப்போடு அந்த காரியங்களை செய்தான் என்று எஜமான் அவரை மெச்சிக்கொள்கிறார். நல்லது, உண்மையும் உத்தமுள்ள. அப்போ அவனிடத்தில் ஒரு பொறுப்பு இருந்தது. ஆனால் ஒரு தாளந்து பெற்றுக்கொண்டவன் அவன் ஒரு பொறுப்பற்ற விதமாக நடந்து கொண்டான். அங்கே சொல்லும்போது 25-26 வசனங்களில் அவனை அந்த எஜமான் கடிந்து கொள்கிறார். படியுங்கள். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி. பொல்லாதவனும்
சோம்பலுமான ஊழியம். அப்போ தேவன் நமக்கு ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கிறார். நம்ம அந்த காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். நம்முடையவைகள் எல்லாமே தேவனுடையது. ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு பிறகு எல்லாம் நாம் சம்பாதிக்கிற பணமாக இருக்கலாம், நம்முடைய ஆரோக்கியமாக இருக்கலாம், நம்முடைய ஞானம், பேச்சு திறமை, எல்லா டைம், நேரம் எல்லாம் தேவனுடையது. அதை தேவனுக்கு நாம் சிலவிட கடமைப்பட்டவர்கள். நல்ல உக்கிரானக்காரர்கள் என்றால் மேனேஜர் போல, ஓனர் நிச்சயமாக கணக்கு கேட்பார். அப்படி கேட்கும்போது அந்த ஓனரிடத்தில் நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று இல்லாவிட்டால் சோம்பலும் பொல்லாதவனுமான அப்படிதான் சொல்லப்படுகிறது. பொல்லாதவனும் சோம்பலும். அப்படி நாம் உண்மை உத்தமமான ஊழியக்காரன் தான் நாம் ஒரு இடத்துல ரிவார்டு பெற்றுக்கொள்வோம். அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள அந்த ஒரு தாழ்ந்து பெற்றுக்கொண்டவனை குறித்து சொல்லும்போது 30ஆம் வசனத்தில் இவனை புறம்பான இருளிலே தள்ளி அப்படி உலகத்தார் போல தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு தகுதியற்றவனாக அவர்கள் புறம்பான இருளிலே, உலகம் ஒன்றுமே அறியாத இருளிலே இருக்கிறது. தேவனை பற்றி தெரியாது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது, தேவனுடைய திட்டம் தெரியாது. உலகம் இந்த நிலையிலிருந்து பெரிய அழிவுக்கு போகிறது, ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட நிலைக்கு அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நாம் சரியாக நல்ல உத்தரான செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் சபைக்கு இந்த சுவிசேஷ யுகத்தில் பிரசங்கிக்கிற வார்த்தைகள். தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும், நீதியில் நடக்க வேண்டும், தேவனுக்கு பலி செலுத்துகிறவர்களாக பூமியில் ஜீவிக்க வேண்டும் என்று இப்படியாக பிரசங்கிக்கும் போது இதை உலகம் ஏற்றுக்கொள்வதே இல்லை. உலகம் சாத்தானுக்கு கிடைக்கிறது. அவர்கள் எல்லாரும் இந்த சபைக்கு எதிராக திரும்புகிறார்கள். இதே நாம் இப்படி பேசாமல் உனக்கு ஆசீர்வாதம் வருது, உன்னுடைய சாபம் நீங்கி உன்னுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாக பிரகாசிக்க போகிறது என்று சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய சரியான ஆலோசனைகளை சபைக்கு பேசுகிறது. இப்படி ஆசீர்வாதம் வரும், உன்னுடைய சாபம் நீங்கும், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை உயர்த்துவார் என்று சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட இடங்களுக்கு அநேக ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக பவுலிடத்திலே சொல்லும்போது, நான் சத்தியத்தை பிரசங்கித்ததினால் உங்களுக்கு நான் சத்துருவானேனோ என்று பேசுகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சத்தியம் பேசுகிற இடத்துல அநேகருக்கு அதை பிடிக்கிறதில்லை. அவர்கள் சத்துருவாக மாறிவிடுகிறார். அதாவது அவர்கள் எதிர்பார்ப்பு ஒன்றாக இருக்கும், சத்தியம் வேறொன்றாக இருக்கும். அதை சொல்லும்போது தேவனையை விட்டு போய்விடுவார்கள், நமக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள். அதனால இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளே கூட 2 வகுப்பார் இருக்கிறார்கள். உலகம் எவனையே அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் கூட 2 வகுப்பாராக இருக்கிறார்கள்.
ஒரு வகுப்பார் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தேடி அதையே நாடிக்கொண்டு இருப்பார். இன்னொரு வகுப்பார் உலகத்தில் இருக்க தங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா தாளந்துகளையும் தேவனுக்கு என்று செலவிட்டு தேவனுடைய நாமத்துக்காக தன்னுடைய பலியாக செலுத்தி ஜீவித்துக் கொண்டு இருக்கிறார். இப்படி 2 வகுப்பார் இருக்கிறார். இந்த 2 வகுப்பார் குறித்து 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அதை நாங்கள் பேசுகிறோம். 2 கொரிந்தியர் 6:14 படிக்கும் போது, அதாவது நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், அங்கே நீதிக்கும் அநீதிக்கும் அங்கே சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசையம் ஏது என்று அங்கே பேலியாள் என்றால் சாத்தானை அடையாளப்படுத்துகிறது. அதாவது சாத்தானுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் எந்த ஒரு இசையும் இருக்காது. அப்படியாக இன்னைக்கு கிறிஸ்தவர்களிலே 2 வகுப்பார் இருக்கிறார். அதனால இந்த சபைக்கு வருகிற உபத்திரவம் பற்றி பேசும்போது உண்மையான சத்தியத்தை போதிக்கிறவர்களுக்கு எதிராக மற்ற வகுப்பார், சத்தியத்தில் விருப்பமில்லாத உலக பிரகாரமான ஜனங்கள் அவர்களுக்கு எதிராக எழும்புவார்கள். இந்த சபைக்கு விரோதமாக, தேவனுடைய மக்களுக்கு விரோதமாக வருகிற காரியங்கள் வேதத்தில் நாம் படிக்கும் போது அது ஆரம்பத்திலிருந்தே, துவக்க காலத்திலிருந்து, ஆதியாகமத்திலிருந்தே அது எப்படி என்றால், நாம் முதலாவது பார்க்கும்போது அங்கே காயின், ஆபேல். ஆபேல் அங்கே தேவனுக்கு பிரியமாக அங்கே பலி செலுத்துகிறார், காணிக்கிறார். அங்கே காயின் அப்படி அப்பொழுது அங்கே ஆபேலுக்கு விரோதமாக காயின் எழும்பி அவனை கொலை செய்தார். தேவன் எப்பொழுதும் காணிக்கைகளை பலிகளை செலுத்தும் போது முதலாவது அந்த படைக்கிற அவர்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். அங்கே நாம் பார்க்கும்போது ஆபேலையும் காணிக்கையும் அங்கீகரித்தார் என்று. அப்படி என்றால் அதை படைக்கிற அந்த இருதயத்தை தேவன் முதலாவது பார்க்கிறார். அப்படி ஆதியாகமத்திலிருந்தே அங்கே சகோதரனுக்கு விரோதமாக சகோதரர் எழும்புகிறார். சாத்தானுக்கும் அங்கே கிறிஸ்துவுக்கும் என்ற இசையும் இருக்காது. அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அப்படியே அந்த யூத ஜனங்களே அவருக்கு விரோதமாக எழுந்தார்கள். இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று அவருக்கு விரோதமாக எழுப்பி அவரை புறம்பாக்கி அந்த கொலை செய்தார்கள். அப்படியே அவருக்கு பின்வந்த சீசர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் அந்த யூத ஜனங்கள், புறச்சாதிகள், உலகத்து மக்கள் எல்லாருமாக அங்கே கொலை செய்தார்கள். இப்போ அப்படியே சத்தியத்துக்காக நிற்கிறவர்களுக்கு எதிராக எழும்புவார்கள். கிறிஸ்தவர்கள் எழுப்புவார்கள், சகோதரர்களே எழுப்புவார்கள். உலகமும் ஏனென்றால் உலகம் சாத்தானுக்கு கிடக்கிறது. அப்படியே அசத்தியத்தில் இருக்கிறவர்கள் கூட சாத்தானுடைய ஒரு அந்த பலத்தில் சத்தியத்துக்கு விரோதமாக வருவார்கள். இந்த உபத்திரவங்களை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னதாகவே அறிந்து தீர்க்க தரிசனமாக தம்முடைய சீசர்களுக்கு அநேக இடங்களிலே பேசுகிறார். படிக்கும் போது உபத்திரவங்களுக்கு உண்டு என்று பேசுகிறார். மத்திய 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். உபத்திரவத்துக்கு ஒப்புக் கொடுத்து என்
பாவத்தின் நிமித்தம் உங்களை கொலை செய்வார்கள். அப்படியே அடுத்த அதிலேயே 21வது வசனம் கூட, ஏனென்றால் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். மிகுந்த உபத்திரவங்கள் உண்டாயிருக்கும். இது யூதர்களை குறித்து அங்கே ஆண்டவர் இயேசு பேசுகிறார். இந்த யூத யுத்தம் அப்படியே சுவிசேஷ யுத்தத்துக்கு பேரலாக எப்படி நடந்ததோ அப்படியே சுவிசேஷ யுத்தத்திலும் நடக்கிறதாக இருக்கிறது. இதை குறித்து அநேக வசனங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய 5ஆம் அதிகாரம் 10 படிக்கும்போது மலை பிரசங்கத்தில் சொல்லுகிறார். மத்திய 5ஆம் அதிகாரம் 10, 12. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. துன்பப்படுத்துவார்கள் முன்னதாக. ஆனால் அந்த துன்பப்படுத்துதல் அது நமக்கு ஆசீர்வாதம் என்று கூட சொல்லிவிட்டால், அப்படியே மத்திய 23:34 கூட, ஆகையால் இதோ தீர்க்க தரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவார்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவார்கள். உபத்திரம் உண்டு என்று அநேக இடங்களில் சொல்லிவிட்டார். அது அப்படியே அன்றைக்கும் நடந்து கொண்டிருந்தது. சீசர்கள் ஆதி சபை காலத்தில் முதற்கொண்டு இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியே லூக்கா 21ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த உபத்திரத்தை குறித்து ஆண்டவர் இயேசு அநேக இடங்களிலே இப்படியாக பேசுகிறார். அதனால உண்மையான சபை வகுப்பார் தங்களுக்குள்ளதை வழி செலுத்துகிறவர்களாக, தேவனுடைய நாமத்துக்காக அதை செலவிடுகிறவர்களாக. ஆகிய சீசர்களை குறித்து சொல்லும் போது லூக்கா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அங்கு இயேசு அழைக்கிறார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இப்படி உண்மையான சபை வகுப்பார் நாமத்துக்காக தங்களிடத்தில் இருப்பதை தியாகம் பண்ணுகிறவர்களாக. இப்படி அப்போஸ்தலர் பவுலை குறித்து கூட நாம் படிக்கும்போது, அப்போஸ்தலர் பவுல் நன்றாக படித்த ஒரு ஞானியாக இருந்தார். அவர் நல்ல ஒரு அந்தஸ்திலே இருந்தார். அவருக்கு ரோமன் சிட்டிசன்ஷிப் இருந்தது. அன்றைக்கு ரோமன் சிட்டிசன்ஷிப் என்பது ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தான ஒரு காரியமாக இருந்தது. இவைகளையெல்லாம் விட்டுக்கொண்டு இயேசு நாமத்தை அறிவிக்கும்படியாக, அதனால் அவர் அப்படியாக வந்து அநேக உபத்திரவங்களை சந்தித்தார். இப்படி அன்றைக்கு இருந்து சபையை துன்பப்படுத்துகிற உலகமாக இருந்தது. சகோதரர்களே, சத்தியத்தை அறியாத சகோதரர்களை உபத்திரவத்துக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். இதை குறித்து அப்போஸ்தலர் பவுல் தனக்கு நேரிட்ட அநேக பாடுகளை குறித்து பேசும்போது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். 23 அநேக காரியங்கள் அவர் அனுபவித்திருக்கிறார். அநேக தரம் அடிக்கப்பட்டிருக்கிறார். சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்டிருந்திருக்கிறார். கல்லுகளால் அடிக்கப்பட்டிருக்கிறார். அங்கே பார்க்கும்போது, அதாவது அநேக பிரயாணங்கள்,
பசி, தாகம், கண்விழிப்புகள், இப்படி அநேக உபத்திரவங்களை நான் சகித்தேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். அவர் அந்தஸ்தோட வாழ்ந்திருக்கலாம். அவையெல்லாம் விட்டு நமக்கு வலி செலுத்தும் விதமாக அங்கே அநேக பாடுகளை சகித்தார். அந்த அப்போஸ்தலர் காலத்தில் நாம் பார்க்கும்போது இந்த அப்போஸ்தலர்கள் விசேஷித்த அதிகாரமுடையவர்களாக இருந்தார்கள். அநேக அற்புத அடையாளங்களை செய்தார்கள். அந்த காலகட்டத்தில் பொய் போதனைகள் வந்தபோது அவைகளை கடிந்து கொண்டு அவைகளை திருத்துகிறவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் அநேக போதனைகள் வந்தது. அவைகளையெல்லாம் அவர்கள் அங்கே தடை செய்கிறவர்களாக, கரெக்ஷன் திருத்துகிறவர்களாக இருந்தார்கள். அதனால் நாம் இந்த பொய் போதனைகள் அந்த முதலாம் சபை என்று சொல்லப்படுகிற அந்த காலத்தில், அதாவது அப்போஸ்தலர்களுடைய மரணம் வரையில் கிபி 70 என்று சொல்லுகிறார் முதலாம் சபை காலம், அதுவரையிலும் அந்த சபையை அவர்கள் அங்கே பராமரித்து சத்தியத்தை போதித்து எளிமையாக ஆண்டவர் இயேசுவை அங்கே பிரதிபலித்து கொண்டு அவர் போல நடந்தார்கள். நான் ஓமையில் படிக்கும்போது இந்த அப்போஸ்தலர்கள் காலம் முடிந்த பிறகு அநேக கலைகள், பொய் போதனைகள் சபைக்குள் வந்தது என்று நாம் படிக்கிறோம். ஓமையில் கலை, அந்த விதைக்கிற ஓமையில் அங்கே நாம் படிக்கும்போது மத்திய 13:25 மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அங்கே சத்துரு கலைகளை விதைத்தான் என்று. அப்போ முதலாம் அந்த சபை முடிவுக்கு வந்த பிறகு கிபி 70க்கு பிறகு சபைக்குள் அநேக கலை, பொய் போதனைகள் அப்போஸ்தலர்கள் மூலமாக வந்த உண்மையுள்ள சிலர் இருந்தார்கள். அவைகளை அவர்கள் அந்த பொய் போதனைகளை எதிர்த்தார்கள். ஆனால் அவர்கள் அநேக உபத்திரவங்கள் அவர்களுக்கு வந்தது. அந்த உபத்திரவங்களை அவர்கள் சகித்து மரணத்துக்குள்ளாக போயிருந்தார். உபத்திரவங்களை குறித்து அப்போஸ்தலன் பவுல் அவர்களை தேற்றி எழுதுகிறார். எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வந்தது என்று சொல்லி அவர்களை தேற்றும் விதமாக சொல்லுகிறார். பாருங்கள், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32 நாம் படிக்கும்போது அங்கே அநேக காரியங்களை சொல்லுகிறார். 2 வசனம் மாத்திரம் படிங்க, 32, 33. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசம் ஆக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். அதாவது அநேக உபத்திரவங்கள் அது சொல்லும் போது அவர்கள் தங்கள் சொத்துக்களை பிடுங்கிக் கொண்டார்கள். அவர்களை அநேகரை கொலை செய்தார்கள். அநேக சூழ்நிலைகளுக்கு போனார்கள். 39 வரை நாம் படிக்கும் போது அநேக காரியங்களை படிக்க முடியும். அங்கே அதில் அவர்களை ஆறுதல் படுத்தி சொல்லும் போது, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். உங்களுக்கு பொறுமையோடு இவைகளை சகித்தால் மிகுந்த பிரயோஜனம் உண்டு என்று பவுல் அவர்களை தேற்றுகிறார். இந்த 2ஆம் சபை குறித்து வெளிப்படுத்தல் நாம் படிக்கும்போது அந்த சிமிர்னா சபை என்று அழைக்கப்படுகிறது. அந்த சிமிர்னா என்ற சபையில் அந்த 2ஆம் காலகட்ட சபை கிபி 70 313 வரை அந்த காலம் சொல்கிறார்கள். அந்த நாட்களில் இன்னும் அநேக உபத்திரவங்களை சகித்தார். அந்த சிமிர்னா என்ற அந்த வார்த்தை கூட, அந்த நிர்ஸ் என்ற வார்த்தை ஒரு அழகிய வார்த்தை.
அதன் அர்த்தம் கசப்பு என்பதாக இருக்கிறது. அந்த நாட்களில் உண்மையான சபை அநேக உபத்திரவங்கள் மூலமாக வாழ்க்கை கசப்பாக போயிடுச்சு. இந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். அந்த 2ஆம் கால சபை என்று வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் ஆண்டவர் பேசுகிறார். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆனாலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். கிரியைகளையும் உபத்திரவத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று அங்கே அந்த சபை சிமெர்னா சபை, இந்த 2ஆம் சபை, இந்த காலகட்டத்தில் இந்த சபையை குறித்து ஆண்டவர் எந்த ஒரு ரிமார்க்கு குறையும் அங்கே சொல்லவில்லை. ஏனென்றால் அவ்வளவு உபத்திரவங்கள் அந்த சபையில் இருந்தது. அதாவது அன்றைக்கு இருந்த சபை அதிகமாக ரோம ஆளுகைக்குள்ளாக அங்கே இருந்தார்கள். அந்த நாட்களில் ரோமை ஆளுகிறவர்கள் உலகத்தையே ஒரு ஆளுகை செய்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அந்த ஆளுகிறவர்கள் சீசர் என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் தங்களை ஒரு கடவுளாகவே காண்பித்துக் கொள்வார்கள். கடவுளின் அவதாரம் என்று தங்களை காண்பித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய தெய்வங்களுக்கு விக்கிரக வணக்கம் அதிகமாக அந்த ரோமர்களிடத்தில் இருந்தது. அந்த தெய்வங்களுக்கு பலி செலுத்துவார்கள். அதில் உள்ள சடங்காச்சாரங்களை எல்லாம் செய்யும்போது இந்த சீசர்கள் ஆளுகிறவர்கள் முன்னிருந்து அதை நடத்தி தங்களுக்கு மகிமையை அங்கே சேர்த்துக் கொள்வார்கள். இந்த மாதிரி அரசு நடத்துகிற இந்த விழாக்களில், இந்த பலிகளில், இந்த சடங்குகளில் கிறிஸ்தவர்கள் பங்கெடுக்காமல் அதை விலகி போடுவார்கள். அப்படி அவர்கள் அந்த நிகழ்ச்சிகளில் விலகி கொள்ளும் போது அது இந்த ரோமர்களுக்கு, அந்த ஆளுகிறவர்களுக்கு எதிரானவர்களாக அங்கே கிறிஸ்தவர்களை பார்த்தார்கள். அன்றிலிருந்து அவர்கள் மேலே மகா பயங்கர உபத்திரவங்களை அங்கே கட்டவிழ்த்து விட்டார்கள். இதை குறித்து சில காரியங்கள், சில ராஜ்யங்களை குறித்து நாம் பார்க்கும்போது அங்கே நீரோ என்ற மன்னன் கிபி 54 கிபி 68 வரையிலும் அவருடைய ஆளுகை இருந்தது. இந்த நீரோ மன்னன் கிறிஸ்தவர்கள் மேல் அநேக உபத்திரவங்களை செய்து, அதாவது கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்களை குடும்பத்தோடு கைது பண்ணி எடுத்துக்கொண்டு போவது, அங்கே ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவர்களை அங்கே விட்டு சிங்கம் போன்ற துஷ்ட மிருகங்களை அவர்களை கடிக்கும்படியாக அங்கே விடுவது, எல்லா ஜனங்களும் வேடிக்கை பார்க்கும் விதமாக இப்படி நீரும் மன்னன் தருவது. அப்படியே கம்பங்களில் இந்த கிறிஸ்தவர்களை கட்டி வைத்து அவர்களை உயிரோடு எரிப்பது, இப்படி அந்த நாட்களில் இருந்த ராஜாக்கள், அந்த ரோம ஆளுகிறவர்கள் அநேக சித்திரவதைகளை செய்தார். அதுதான் நீங்கள் படிக்கும்போது நீ படம் போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது என்று ஆண்டவர்களை தேற்றுகிறார். 2ஆம் சபை காலகட்டத்தில் இன்னும் அநேக விதமான கொடுமைகளை செய்கிறார்கள். அதன் பிறகு இந்த ஒரு ராஜா
கிபி 161 180 வரலும் மார்க்கஸ் அரேலியஸ் என்ற ஒரு மன்னன் கிறிஸ்தவர்கள் மேல் அநேக கொடுமைகளை கட்டவிழ்த்து அவர்களை குறித்து சொல்லும்போது கிறிஸ்தவர்கள் பிடிவாதக்காரர்கள், சொன்ன சொல் கேட்க மாட்டார்கள் என்று சொல்லி அநேகரை சிறையிலே போட்டு கொலை செய்வதாக இருந்தான். இன்னொரு மன்னனை குறித்து சொல்லும்போது டைக்ளீசியன் என்று சொல்லப்படுகிற ஒரு மன்னன் கிபி 275 கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக 4 கட்டளைகளை அங்கே பிறப்பிக்கிறார். அந்த கட்டளைகளை பிறப்பித்து அவர்களை ஒடுக்குகிறார். முதலாவது கட்டளை என்னவென்றால், பாருங்கள், கிறிஸ்தவ ஆலயங்கள் எல்லாம் இடிக்கப்பட வேண்டும் என்பதாக அவர் அந்த கட்டளை இடுகிறார். அடுத்ததாக சொல்லும்போது கிறிஸ்தவர்களுடைய சமய நூல்கள், புஸ்தகங்களை எல்லாம் எரித்து விட வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். கிறிஸ்தவர்களை மிகவும் கீழான வேலை, அடிமை போல நடக்கும்படியாக கட்டளையே அங்கே போடுகிறார். இரண்டாவதாக பார்க்கும்போது கிறிஸ்தவ குருக்களை எல்லாம் பிடித்து சிறைச்சாலையில் வைக்கிறார், அவர்களை கொலை செய்கிறார். சிறைச்சாலைகள் எல்லாம் அங்கே கிறிஸ்தவ குருக்களால் நிறைந்து காணப்பட்டார்கள் அவருடைய காலத்தில். அப்படி அவர்களை கொலை செய்தார். மூன்றாவது பார்க்கும்போது மூன்றாவது கட்டளை, கிறிஸ்தவர்கள் அந்நிய தெய்வங்களை வணங்க வேண்டும் என்று அவர்களை பயமுறுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களை பலவந்தம் செய்து அந்நிய தெய்வங்களை பின்பற்றும்படியாக செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் ஆசை காட்டி அவர்களை அந்நிய தெய்வங்களை பின்பற்ற கட்டாயப்படுத்த வேண்டும். அடுத்ததாக கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று இப்படி 4 கட்டளைகளை போட்டு கிறிஸ்தவர்களே உபத்திரவத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அநேக மன்னர்கள் அந்த 2ஆம் காலகட்டத்தில் அநேக உபத்திரவங்களை சந்தித்தார்கள். இது புஸ்தக வடிவிலே கூட வந்திருக்கிறது. சித்திரவதையும் இரத்த சாட்சிகளும் என்று புஸ்தகங்கள் இருக்கிறது. இங்கிலீஷில் பாக்ஸஸ் புக் ஆஃப் மேட்ரியஸ் என்று இந்த புஸ்தகங்களில் இந்த அநேக உபத்திரவங்களை குறித்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படியெல்லாம் இந்த ரோம ஆளுகிறவர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார்கள் என்று. அதனால் எல்லா காலகட்டத்திலும் உண்மையான சபை வகுப்பால் அநேக உபத்திரவங்களின் வழியாக கடந்து வந்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூட அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான். அதனால எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 36 நாம் படிக்கும் போது அங்கே வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள் என்று அதுபடி 36, 37, 38 படிக்கிறோம். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போத்துக்கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறந்து அலைந்தார்கள். பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் கூட அநேக உபத்திரவங்களுக்கு வழியாக எல்லா காலத்திலும் அதனால் உபத்திரவங்கள் உண்டு. சுவிசேஷம் நற்செய்தி தான், சமாதானத்தின் செய்தி தான். ஆனால் அந்த சமாதானத்தின் செய்தி உலகத்துக்கு சொல்லப்படும் போது
அவர்களுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற மக்கள் அவர்களை எதிர்த்தார்கள், அவர்களை கொலை செய்தார்கள். இப்படி அநேக மரித்து இரத்த சாட்சியாக இரத்த துளிகள் அன்றைக்கு விதைகளாக இந்த பூமியில் விதைக்கப்பட்டு அது வளர்ச்சி பெற்று இன்று வரையிலும் அந்த சுவிசேஷம் இது அவர்களுடைய அந்த இரத்த சாட்சிகளின் நிமித்தமாகத்தான் இந்த சுவிசேஷம் இன்று வரையிலும் நிலைத்து இருக்கிறது. அதனால அவருடைய நாமத்துக்காக நாம் என்ன பிரயாசப்பட்டாலும் எந்த விதமான உபத்திரவத்துக்குள்ளே போனாலும் அது நமக்கு படித்தோம். நாமத்துக்காக எந்த ஒரு பிரயாசப்பட்டாலும் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்றே மலை புத்தகத்தில் சொன்னார். அதை லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் கூட அதே சொல்லுகிறார். லூக்கா 6:21 இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை கொள்ளாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். அவருடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை கொள்ளாததற்கு தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இது இன்றைக்கு வரையில் நடக்குது. சத்தியத்தை பேசும்போது அசத்தியத்தில் இருக்கிறவர்கள் அவர்களை எதிர்க்கிறார்கள், அவர்களுக்கு விரோதமாக எழுதுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு விரோதமாக அறிகிறார்கள். இப்படிப்பட்ட பாடுகள் வரும்போது நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அதாவது தேவன் மிகுந்த அன்பு மனதுக்கமுள்ளவர் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். சர்வ வல்லமையுடையவர் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அவரை பின்பற்றுகிற உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட அநீதியெல்லாம் நடக்கும்போது, உபத்திரவங்கள் வரும்போது ஏன் தேவன் இவைகளை பார்த்து கொண்டு மௌனமாக இருக்கிறார்? ஏன் அவர்களுக்கு உதவியாக இல்லாமல் மௌனமாக அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு கேள்வி வரலாம். இதை குறித்து நாம் பார்க்கும்போது வேதத்திலே இவைகள் பதிலாக என்ன சொல்லப்படுகிறது என்றால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அவரிடத்தில் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நடப்பது எல்லாமே நன்மைக்காக, எல்லாம் நன்மைக்கு என்று வேதம் சொல்லுது. அப்படி ஆண்டவர் இயேசு சொல்லும் போது ஊழியக்காரன் யோவான் அந்த வசனப்படி யோவான் 15:20 ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்கு அந்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு எஜமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நாம் ஊழியக்காரர்கள். அவரையே பாடுகளுக்குள்ள கொண்டு போனாங்கட்டா நம்ம எவ்வளவாக பாடுகளுக்குள்ளாக கொண்டு போவார்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார், பச்சை மரத்துக்கே
இந்த பாடுகள் என்றால் பட்டமரமாகிய உங்களுக்கு எவ்வளவாக நமக்கு அப்படிப்பட்டதான பாடுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேவன் நம்மை நேசிக்கிறார். சொல்லும்போது நாம் அவர் நம்மை நேசிப்பதனால நமக்கு சில உபத்திரவங்கள் பாடுகளின் வழியாக நடத்தி நம்மை அவர் சீர்படுத்துகிறார். ஏனென்றால் உபத்திரவங்களின் நேரத்தில் நம்முடைய மனநிலை, நம்முடைய ரியாக்ஷன்ஸ், நாம் எப்படி அவைகளை எதிர்கொள்ளுகிறோம், அது நம்முடைய குணாம்சத்தை நமக்கே காண்பிக்கும்படியாக அப்படிப்பட்டதான பாடுகளின் வழியாக நம்மை நடத்துகிறோம். இதை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வருகிறார்கள். அவர்களுக்கு அநேக இடங்களில் தண்ணீர் இல்லை குடிப்பதற்கு, 3 நாள் தண்ணீர் ஆதாரம். அப்படிப்பட்ட குறைவுகளில் ஏன் நடத்தினார் என்று நாம் பார்க்கும்போது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய இருதயத்தின் சிந்தை எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு அதை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காக என்று பேசுகிறார். தெளிவாக அந்த வசனம் சொல்லுகிறது. உபாகமத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 1-5 வசனங்களையும் படித்து பாருங்கள். அது 2ஆம் வசனம் மாத்திரம் படியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷங்களவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக சொல்லிக்கொண்டு, அதாவது 5ஆம் வசனத்தில் ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில். அதனால இந்த உபத்திரவங்கள் பாடுகள் வழியாக நம்மை நடத்துகிறார். நம்முடைய மைண்ட் எப்படி இருக்குது என்பதை நமக்கே உணர்த்தும் விதமாக நடத்துகிறார். இது பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் உள்ள ஜனங்களுக்கு இந்த உபத்திரவத்தை நாம் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் அந்த சபைக்கு இந்த உபத்திரவத்தை பார்த்தோம். அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் எது வந்தாலும் அது நம்முடைய நன்மைக்காகவே இருக்கும், அது வீணாக போகாது என்று வசனத்தில் அப்படியே தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். இதை குறித்து நமக்கு பழைய ஏற்பாட்டில் 2 உதாரணங்கள் இருக்கிறது. 2 அல்ல, அநேக உதாரணங்கள் இருக்கிறது. குறிப்பாக நாம் அநேக நாட்கள் நம்ம எப்பவும் பார்க்கிறோம். யோசேப்பு, அடுத்தது யோப், இவர்கள் எவ்வளவாக பிரயாசப்பட்டார். யோசேப்பின் சரித்திரம் நமக்கு தெரியும். எங்களை சகோதரர்களால் அவர் வெறுத்து ஒதுக்கி குழியில் தள்ளப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு அங்கு பொய்யா குற்றம் சாட்டப்படுறாரு. படிச்சிருக்கீங்களா யோசேப்பு? இதெல்லாம் சபைக்கு அடையாளம். பொய்யா குற்றச்சாட்டி சிறைச்சாலையில் தள்ளப்படுகிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் தான் செய்யாத குற்றத்துக்கு அங்கே தண்டனைகளை அனுபவிக்கும் போதும் அவர் மௌனமாக தேவனுடைய சமூகத்தில் அங்கே தேவனோடே நடக்கிறார். தேவன் அவனோடே இருந்தார் என்று படிக்கிறோம்.
அதனால் தேவனை குற்றப்படுத்தவில்லை. நான் வசனம் படிக்கும் போது தேவன் அவரோடே இருந்தார், சிறைச்சாலையில் அவரோடு கூட இருந்தார். நான் இவ்வளவு பெரிய பொல்லாங்கை தேவனுக்கு விரோதமாக எப்படி செய்வது என்று தீமைகளுக்கு ஓடுகிறார், விலைக்கு கொடுக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கை குறித்து சங்கீதங்களில் மிகவும் தெளிவாக 2 வசனங்கள் சொல்லும் போது இதை நாம் படித்திருக்கிறோம். சங்கீதம் 105, 18, 19 அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினான், அவன் பிராணன் இருப்பில் அடைபட்டிருந்தது. 19ஆம் வசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை உடவிட்டது. மேன்மையான ஆசீர்வாதத்தில் போவதற்கு என்பதாக வசனம் நம்மை அநேக உபத்திரவங்களின் வழியாக நம்மை சீர்படுத்துகிறார். பொன்னை போல பொன் எப்படி அக்னியில் போட்டு அங்கே சுத்திகரிக்கப்படுதோ அப்படியாக அக்கினியாகி அநேக உபத்திரவங்களின் வழியாக நடத்தி நம்மை பொன்னை போல கிறிஸ்துவின் சாயலுக்காக தெய்வீக அந்த குணலட்சணங்கள் நம்ம வரும்படியாக சீர்படுத்துகிறார். இதே யோபு காரியத்தில் பார்க்கிறோம். யோபுவுக்கு வந்த பிரச்சனை போல இன்னைக்கு யாருக்கும் வராது. பிள்ளைகள் எல்லாம் செத்து போகிறார்கள், சொத்து எல்லாம் அழிந்து போகுது, அவருடைய சரீரத்தில் வியாதி உண்டு. இவையெல்லாம் வந்த போதும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுகிறார்? யோபு 23:10 அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இந்த உபத்திரவத்தின் மத்தியில் நம்முடைய மனநிலையை அவர் பார்க்கிறார். அதனால அவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு பாடம். அப்படியே யோசேப்பு அங்கே ராஜா பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டார். அங்கே சொல்லும்போது என்னுடைய உத்தரவு இல்லாமல் ஒருவனாவது கையாவது காலாவது அசிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மேலான அதிகாரத்துக்கு யோசிப்பு அதற்கு முன்பதாக வசனம் அவரை உடனிட்டது. இதுதான் சபை. சபைக்கு நியமிக்கப்பட்டது. இன்னைக்கு அநேக போதனைகள், கூட்டமான ஜனங்கள் பலவிதமான போதனைகளால் அந்த ஜனங்கள் ஏமாற்றப்படுகிறார். ஆனால் உண்மையான சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்ய வேண்டும், பலி செலுத்த வேண்டும். இதுதான் இன்றைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அங்கே தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார். உண்மையாக பக்தியாக நம்ம நடக்கிறோம்னா அநேக உண்டு. அப்படியே ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களில் நாம் படிக்கும் போது அங்கே உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை அங்கே ஒரு அனுபவத்தை, எக்ஸ்பீரியன்ஸ் என்று இங்கிலீஷில் சொல்லப்படும், அனுபவத்தை கொண்டு வருகிறது. அங்கே அந்த அனுபவம் நம்மை ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி, தேவன் வைராக்கியம் கொண்டு வருகிறது. ஸ்ட்ராங் ஃபெய்த், உறுதிப்பாடு. அதனால் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் பவுல் சொல்கிறார், நான் மனரண்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். குறைவுகளோ
பலவீனங்களோ வியாதிகளோ உயர்வோ தாழ்வோ எந்த சூழ்நிலையிலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டே இருக்கிறார். அப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள இந்த உலகத்திலே நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனம் பிலிப்பியர் 4:11-12 வசனங்களிலே நாம் படிக்கலாம். எந்த நிலையிலும் நான் மனரம்யமாக கற்றுக்கொண்டேன். படிக்க வேண்டாம். பரிபூர்ணப்படவும் நான் குறைவுபடவும் நான் கற்றுக்கொண்டேன். நான் எந்த சூழ்நிலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அதனால் வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலேயும் சரி புதிய ஏற்பாட்டிலேயும் சரி உண்மையால் தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு அநேக உபத்திரவங்கள் குறைவுகள் உண்டு. ஆனால் நமக்கு அப்படிப்பட்டதான பாடுகள் இப்போ இல்லை. பெரிய உபத்திரவங்கள். ஆனால் சத்தியத்தை பேசும்போது அநேக அவமானங்கள், அதாவது நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அவமானமான வார்த்தைகள். இது கூட சிறிய பாடுகள் தான். அதனால் இவைகளை நாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டும். நமக்கு எதிராக யார் எது சொன்னாலும் அது நம்மை பியூரிஃபை பண்ணுகிறதாக. இப்படி அக்னியில் தங்கம் போட்டு அங்கே பியூரிஃபை பண்ணப்படுதோ அப்படியாக நாம் பியூரிஃபை பண்ணப்படும் ஒவ்வொரு நாள். அதுதான் சபைக்கு நாம் கற்றுக்கொள்கிற பாடம். அதனால் ரோமர் 8:18 இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே என்று சொல்லப்பட்டு 18 ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நெருக்கங்கள் இருந்தாலும் நாம் பெற்றுக்கொள்கிற பெரிய நன்மை ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக இந்த பாடுகள் எல்லாம் ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட ஈக்குவலாக யோசேப்பை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கும்போது அவர் அனுபவித்த அந்த குழிக்குள்ளே போட்டது சரி, சகோதரர்கள் வெறுத்தது, சிறைச்ச, இதெல்லாம் சாதாரணமாக. அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு. அதனால் நம்மை அவர் சிக்ஷிக்கிறார், அநேக பாடுகளின் வழியாக நடத்துகிறார். சபைக்கு ஒருத்தரும் உண்டு. இதுதான் வேதம் சொல்லுகிற பாடம். இதை இன்னும் ஒரு வசனத்தை நம்ம படித்து முடிக்க போகிறோம். அதாவது எபிரேயர் 12:5 நாம் படிக்கும் போது தேவன் நம்முடைய நன்மைக்காக அநேக சிக்ஷைகளை தருகிறார் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12:5 அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக்கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. சிட்சை உண்டு. திரும்ப திரும்ப அநேக இடங்களில் தேவன் நம்மை சிட்சிக்கிறார் என்றால், உபத்திரவங்களில் நம்மை நடத்துகிறார் என்றால் தேவன் நம்மை நேசிக்கிறார்.
நேசிக்கிற மகனை நாம் சிக்ஷிக்கிறோம் இல்லையா? உலகம் அநேக தீமைகளில் பாவங்களில் இருக்கிறவங்களுக்கு பாடுகள் கஷ்டங்கள் வராத இருக்கலாம். நமக்கு கஷ்டங்கள் வருகிறது என்றால் தேவன் நம்மை சிக்ஷித்து நம்மை திருத்துகிறோம். நம்ம பிள்ளைகளை நம்ம சிக்ஷிக்கிறோம். நம்ம வேற வீட்டு பிள்ளைகளை நம்ம சிக்ஷிக்க முடியுமா? முடியாது. அப்படியே தேவன் நம்முடைய பிள்ளைகளை சிக்ஷித்து அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி, அதாவது 10ஆம் வசனம், அவர்கள் தங்களுக்கு நலனது தோன்றபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். நம்முடைய பிரயோஜனத்துக்காக சிக்ஷிக்கிறார். அதனால் உண்மையான சபை வகுப்பால் எப்படிப்பட்ட உபத்திரங்கள் வந்தாலும் விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாக தேவத்தில் அதிக வைராக்கியம் காட்டுகிறவர்களாக எல்லாம் நம்முடைய நன்மைக்காக நடக்கிறது என்று உறுதிப்பட்டவர்களாக வேதாந்தம் சொல்கிறேன். நான் ஒன்றுமே யாருக்கும் தீமை செய்யலையே. ஆண்டவர் இயேசு யாருக்கு தீமை செய்தார்? அப்போஸ்தலர்கள் யாருக்கு தீமை செய்தார்கள்? ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லும்போது அவர் நன்மை செய்கிறவராகவே சிந்தித்தார். அப்படி அப்போஸ்தலர்கள் அநேக அற்புதம். ஆனால் அவர்களுக்கு விரோதமாக, ஏனென்றால் உலகம் சாத்தானுக்குள் அப்படியே பொய் போதனையாளர்கள், கிறிஸ்தவர்கள் தான் பேர் கிறிஸ்தவர்களாக, அவர்களும் உண்மையான சத்தியத்துக்கு விரோதிகளாக சபைக்கு விரோதமாக எழும்புவார்கள். இவைகளை உறுதியாக பிடித்து கொண்டு எல்லாம் நம்முடைய நன்மைக்காக நம்முடைய பரம தகப்பன் நமக்கு அனுமதிக்கிறார். இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. அதனால் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். பகைக்கப்படுவோம், உபத்திரவங்கள் உண்டு. வேதம் இதை தெளிவாக இப்படி அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது தன்னுடைய வாழ்க்கை முடிவில் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்ல போராட்டம் இது. நீதியில், பரிசுத்தத்தில், அன்பில் நான் ஒவ்வொரு நாளும் வளரும்படியாக கொடுக்கப்பட்ட போராட்டம். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை மாற்றிக்கொண்டேன். இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, யாவரும் உண்மையால் அவரை நேசித்து அவருக்கு நிச்சயிக்கிற எல்லாருக்கும், ஒரு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அது எங்களுக்கு அதில் சபைக்கு உபத்திரம் உண்டு. உபத்திரம் நம்மை பியூரிஃபை பண்ணுவதற்காக இருக்கிறது. தேவன் அது எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றப்படுவார். இப்படி பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே அநேக உதாரணங்கள் நாளிலே பார்த்து பார்த்தோம். அவர்களை மீண்டுமாக கேளுங்கள், வசனங்களை தியானியுங்கள். அதனால் சபைக்கு ஏன் இந்த பாடுகள் எப்படி வருகிறது என்பதை குறித்த இந்த பாடத்தின் தலைப்பாக வார்த்தைகள் மூலம் ஆசிரியர்